ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கோரிய நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் முடிவு செய்திருக்கின்றனர். தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியை வழங்க கோரி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அனைத்து கட்சி எம்பிக்களும் வலியுறுத்த இருப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பல இடங்களில் உடனடியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலில் நிவாரணத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அனைத்து கட்சி எம்பிக்களும் நேரில் சந்திக்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கோரியுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியை வழங்க கோரி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் முடிவு செய்திருக்கின்றனர். அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கும் நிவாரண நிதியை வழங்க கோரியுள்ளனர். தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியை வழங்க கோரி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் முடிவு செய்திருக்கின்றனர். மிக்ஜாம் புயலால் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெள்ளம் ஏற்பட்டு ஒரு மாதமாகியும் இதுவரை நிவாரணத் தொகை விடுவிக்கப்படவில்லை என்ற சூழலில் தற்போது ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் முடிவு செய்திருக்கின்றனர். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கும் இதுவரை நிவாரண நிதியை வழங்கவில்லை. இந்த சூழலில் உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க கோரி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் முடிவு செய்திருக்கின்றனர். மிக்ஜாம் புயலால் சென்னை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஒரு மாதமாகியும் இதுவரை ஒன்றிய அரசு நிவாரணத் தொகையை வழங்காத சூழ்நிலையில் அனைத்து கட்சி எம்பிக்களும் நேரில் சென்று அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கோரிய நிவாரணத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் முடிவு செய்திருக்கின்றனர். அதற்காக நேரம் ஒதுக்குமாறும் தற்போது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி எம்பிக்களும் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டிற்கான நிவாரணத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உடனடியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நேரில் வலியுறுத்தப்பட உள்ளது. 37,907 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்களும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வலியுறுத்த இருக்கின்றனர். மிக்ஜாம் புயலால் சென்னை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக அங்கு நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வலியுறுத்த இருக்கின்றனர். ஒன்றிய உள்துறை அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்களும் முடிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், அந்த அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக கடந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலானது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மேலடுக்கு சுழற்சியால் ஏற்பட்ட வெள்ளமானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த இரண்டு பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தது. மேலும் பொதுமக்களுக்கு நிவாரணமாக பல்வேறு தொகையும் அறிவித்தது. அதன்படி இந்த மாவட்டங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் இந்த பணியானது தற்போது நிறைவடைந்துள்ளது. மற்ற தென் மாவட்டங்கள் இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் சேதமடைந்த குடிசைகள், வீடுகள்
மனித உயிரிழப்புகள் உள்ளிட்டவைகளுக்கு தமிழக அரசானது தொடர்ந்து நிவாரணத் தொகையை வழங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர நிதியாக ஒரு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த வெள்ள பாதிப்புக்கு 37,907 கோடி ரூபாயை நிவாரண நிதியாக அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசிடம் கோரியிருந்தார். இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தார். 2 நாட்களுக்கு முன்பாக பிரதமர் திருச்சி வந்தபோது மேடையில் பேசிய மு.க.ஸ்டாலின் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய வெள்ள நிவாரண தொகையை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்த 37,907 கோடி ரூபாயை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய உள்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அந்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசானது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நிவாரண நிதியை வழங்கியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு இதுவரை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை வழங்குவதற்காக 2,100 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. இந்த 2,100 கோடி ரூபாய் முழுவதும் மாநில அரசின் நிதியிலிருந்து செலவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், சிறு வியாபாரிகள், விவசாயிகள், மீனவர்கள் போன்ற பல்வேறு சமூகத்தினருக்கு தேவையான உதவியை வழங்கும் வகையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாழ்வாதார மறுகட்டமைப்பு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் நிவாரண பணிகளுக்கு 2,100 கோடி, வாழ்வாதார திட்டத்திற்கு 1000 கோடி என்று 3,100 கோடி ரூபாய் தமிழக அரசு தனது சொந்த நிதியிலிருந்து மழை வெள்ள நிவாரணத்துக்கு ஒதுக்கி தற்போது அந்த பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மழை வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு நிதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை மிக்ஜாம் புயல் பாதிப்பை தொடர்ந்து மத்திய குழுவினர் வந்து ஆய்வு செய்தனர். அவர்களிடம் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிக்கை அளிக்கப்பட்டது. தென் மாவட்டத்தை சேர்ந்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஆய்வை நடத்தினார். அதன் பிறகும் தற்போது வரை மத்திய ஒன்றிய அரசானது இதுவரை தங்களுக்கு நிதி ஒதுக்காத நிலைதான் உள்ளது. தமிழ்நாடு அரசுதான் தனது சொந்த செலவில் தான் இந்த நிதியை செலவு செய்து வருகிறது. இந்நிலையில் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கோரியுள்ள 37,907 கோடி ரூபாயை உடனடியாக வழங்கிய வலியுறுத்தி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.